ஸோ இப்போ பேக் மார்க்கிங் முடிச்சிட்டோம். ஃப்ரண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இது நம்ம பேக் முடிச்சிருக்கோம்ல, பேக்குக்கான தையல் அலவன்ஸ்க்கு ஒரு 1/2 இன்ச்சு லைன் போடணும். எந்த அளவுக்கு தையல் போடுவோமோ அந்த அளவு லைனு. இது வந்து பேக்குக்கான தையல் அலவன்ஸ், தையலுக்கான கிளாத்து. இப்போ ஃப்ரண்ட்டுக்கான தையலுக்கான கிளாத்தையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இன்னொரு லைன், அதே மாதிரி இன்னொரு லைன். ஸோ பேக்குக்கான அளவு விட்டாச்சு, ஃப்ரண்ட்டுக்கான அளவு விட்டாச்சு. இப்போ வந்து இந்த 9.75 அளவு வச்சோம் இல்லையா நம்ம, அதே 9.75 அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 9.75 அப்புறம் 1.5 இன்ச். நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் மார்க் பண்ணுறதுக்கு ஒரு சார்ட் பத்தாது, அதனால வந்து நான் ஒட்டி இருக்கேன். இன்னொரு சார்ட் வந்து இதுலேயே வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் ப்ரௌன் ஷீட்லனா அப்படியே மார்க் பண்ணலாம். பட் இந்த மாதிரி சார்ட்னும் போது இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஸ்டிக் பண்ணிக்கணும். சரி, இப்போ ஓரளவுக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதை நம்ம லைன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் 2 லைன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் 9.75 1.5 இன்ச். பேக்ல என்ன வச்சோமோ அதே வச்சு மார்க் போட்டாச்சு. இப்போ பேக்ல வந்து ஆமோல் எடுத்தோம்ல, ஆமோல் அப்படிங்கிறது இங்க இருந்து இங்க எடுத்தோம்ல அந்த மெஷர் தான். இதை வந்து நம்ம எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத மெஷர் எடுத்துக்கலாம். இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து இங்க எவ்வளோ இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். 6க்கு 1 பாயிண்ட் கம்மியா இருக்கு. அதே மெஷர் நம்ம இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து நம்ம வைக்கணும். ஓகேவா? ஸோ வச்சாச்சு. இப்போ பாருங்க, இந்த நம்ம இங்கே லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதை வந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாம். இதே நம்ம அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த 4 லைனுமே அப்படியே நம்ம ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இங்கேருந்து வச்ச மெஷர், இங்கேருந்து எவ்வளோ வந்ததோ அதே மெஷர் இங்கே வச்சுருக்கோம். இதை ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். பாக்ஸ் இதுவுமே அதே மாதிரி பாக்ஸ் தான். ஸோ இவ்வளோதான் நம்ம பேக்ல இருந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம மெஷர்மெண்ட் பிளவுஸ் எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் பிளவுஸ் எடுத்து ஸோ சைடில் வச்சு காட்டுறேன். நெக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, இதுதான் நெக்கு, இது ஆமோல். ஸோ நெக்கு மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல ஹூக் வச்சிருக்கோம்ல அந்த பார்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துட்டு இங்கே வந்து நம்ம ஷேப் போடாத ஒரு மார்க்கிங் இருக்குல்ல, அந்த மார்க்கிங்ல இந்த தையல் இருக்கிற இடத்த இப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஸோ வச்சோம்னா இது வந்து டைமண்ட் நெக் மாதிரி போட்டிருக்காங்க. பட் டைமண்டோட ஷேப் வரல. பட் டைமண்ட் நெக் மாதிரி தான் இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் நெக்னா உங்களுக்கு அந்த ரவுண்ட் அழகாக தெரியும். ஸோ இப்படி வச்சு நீங்கள் இப்படி எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா இவ்வளோ கேப் வரும். இவ்வளோ கேப்பில் வச்சு நெக்கை நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னா நெக்கு ரொம்ப லோ ஆகிடும். அதே மாதிரி இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் ஒட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கிட்ட வந்துடும், நெக் வந்து ரொம்ப மேலே ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, இதை இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த மிடில் இருக்கிற கிளாத்தை இப்படி வச்சிங்க அப்படின்னா ஒரு கரெக்டான ஒரு இடம் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு, 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த இறக்கம் எங்கே இருக்கோ அதுக்கு நேராக நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரிஜினலு, அதுக்கு மேலே நமக்கு அடிஷ்னலான மெஷர்மெண்ட், அதாவது தையலுக்கான கிளாத்து. ஸோ இப்போ இது மார்க் பண்ணதுக்கப்புறம் இதை இப்படியே பிடிச்சிட்டு இப்படி பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு தையல் வந்திருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு தையல் வந்திருக்கும், பட்டி வந்து ஜாயின் ஆகிருக்கும். அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கு. அதுக்கு கீழே இதுலலாம் மற்றதுலலாம் வந்து ஒரு 1/4 இன்ச் கொஞ்சம் அதிகமாக, இப்போ இதில் மட்டும் 3/4 இன்ச் அளவுக்கு வைக்கணும். ஏன் இதில் மட்டும் 3/4 இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா நடுவில் ஒரு டாட் வரும், அப்புறம் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக கிளாத் தேவைப்படும். அதனால இந்த இடத்துல மட்டும் 3/4 இன்ச் அதிகமாக வைக்கிறோம். ஓகேவா? நெக்குக்கு நேராக நம்ம வச்சிருக்கோம். வச்சுட்டு நெக்கு கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு மார்க் பண்ணுறோம். அதுக்கு மேலே ஒரு மார்க்கிங், இதை அப்படியே பிடிச்சிட்டு பட்டி வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல, பட்டி வந்து ஜாயின் பண்ணுறோன்னா இது இங்கே இருக்கு. ஸோ அதுக்கு நேராக ஒரு மார்க்கிங், அதுக்கப்புறம் 3/4 இன்ச்சு கீழே ஒரு மார்க்கிங். இப்போ நெக் சைடில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக் சைடில் நெக்கோட டெப்த், நெக்கோட இறக்கம், அப்புறம் பட்டி எங்கே வந்து ஜாயின் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ மிடில் அப்படின்னும் போது இந்த ஷோல்டர்ல பாதியில இப்படி மடிச்சு எடுத்துக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த பட்டி சொல்றோம்ல, இதுதான் பட்டி. பட்டியில இருந்து ஒரு தையல் போயிருக்கும். ஓகேவா? அந்த தையல் எங்க முடியுதோ அதை இப்படி பிடிச்சிக்கோங்க.
ஸோ இங்கே நெக்கு கிட்ட பாதியாக மடிச்சுட்டு அந்த தையல் எங்கே போயிருக்காங்க பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல அதில் நம்ம வைக்கணும். வச்சு ஜஸ்ட் அந்த தையல் எங்கே முடிஞ்சிருக்கோ அங்கே ஒரு டாட் மட்டும் வச்சுக்கோங்க. இப்படி டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத் அப்படியே டர்ன் பண்ணி இப்படி எடுத்துட்டு வாங்க. ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டு வரணும். இப்போ கரெக்டாக இந்த பட்டி இந்த இடத்துல முடியுது. நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கேன்ல. ஸோ பட்டி இந்த இடத்துல முடியுது. அங்கே ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே தையலுக்காகவும் சேர்த்து கீழே ஒரு மார்க். அதை விட இது ஃபர்ஸ்ட் மார்க்கு, கீழே ஒரு மார்க். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். பிளவுஸோட ஃப்ரண்ட் ஊக் சைடு தான் எல்லாமே மார்க் பண்ணுறோம். பிளவுஸோட ஃப்ரண்ட்டு இந்த நெக்கு கிட்ட அந்த ஷோல்டர் கிட்ட இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி இங்கே பட்டியில இருந்து அதாவது கீழே இருந்து ஒரு டாட் போயிருக்கும். டாட் அப்படிங்கிறது அந்த தையல் ஒன்று வந்திருக்கும். அதில் வந்து அந்த கார்னர் இப்படி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பிடிச்சிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லைனில் வைக்கணும். வச்சு எங்கே அந்த பாயிண்ட் வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்படி இதை டைட்டாக பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி டேர்ன் பண்ணிக்கணும். டேர்ன் பண்ணிவிட்டு அதில் ஒரு மார்க்கு, அதுக்கு கீழே நமக்கு எக்ஸ்ட்ராவாக தையலுக்காக ஒரு மார்க். இது மிடில். ஓகேவா? மிடில் முடிச்சதுக்கப்புறம் ஆமோல் பக்கம் இந்த சைடில் வரணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சோட கொஞ்சம் அதிகமாக ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு அந்த இடத்துல தான் இந்த ஜாயின் கையும் பாடியும் ஜாயின் ஆகுதுல அந்த ஜாயினை வைக்கணும். வச்சு இங்கேயும் பட்டி வந்து ஜாயின் ஆயிருக்கும் பாருங்க. இங்கேயும் பட்டி வந்து எங்க ஜாயின் ஆயிருக்குதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங். அதுக்கு கீழே தையலுக்கான அலவன்ஸ். ஓகேவா? ஸோ திரும்பவும் சொல்றேன், பிளவுஸோட ஹூக் சைடு எடுத்துக்கோங்க. ஹூக் சைடு எடுத்துட்டு இங்க நம்ம லைன் போட்ட இடம் இல்லாம இந்த கோடு இல்லாம அதுக்கு அடுத்து ஒரு கோடு போட்டிருக்கோம்ல அந்த கோட்ல வர மாதிரி கரெக்டா இந்த இதுவை வச்சு ஷோல்டர் கிட்ட இருக்கிற ஜாயினை வச்சு நெக் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்படி இப்படி இழுக்காதீங்க. இப்படி வச்சீங்கன்னா இவ்வளோ கேப் வரும். இந்த கேப்ல வைக்கக்கூடாது. இப்படி கிட்டேயும் வரக்கூடாது. நீங்க இந்த இடத்துல பிடிச்சிங்கன்னா அதாவது இந்த இடத்துல இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இடம் வரும். அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக அதுக்கு மேலே வந்து தையலுக்கான கிளாத்து. ஸோ அப்படியே பிடிச்சிட்டு இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு மார்க்கு, அதுக்கு கீழே 3/4 இன்ச்சில் ஒரு மார்க்கு. இதுதான் நெக் சைடில் 2 மார்க் வரும். மிடில் சைடில் மிடில்லையுமே 2 மார்க் வரும். ஜஸ்ட் இதை நம்ம ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணி இந்த டாட் இருக்குல்ல இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு இந்த ஒரு லெங்க் வரும். ஸோ அதை இப்படி வச்சுட்டு இதை டர்ன் பண்ணி இப்படி வச்சோம்னா நமக்கு ஃப்ரண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஃப்ரண்ட் ஹைட்னு சொல்லுவோம். இது ஒரு மார்க்கு, அதுக்கு கீழே ஒரு மார்க்கிங். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 1/4 இன்ச்சில் கொஞ்சம் அதிகமான ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு ஸோ இதில் வச்சு நம்ம மார்க் பண்ணுறோம். இங்கே வர்றது ஒரிஜினலான ஒரு மெஷர்மெண்ட், அதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இவ்வளோதான். இதில் 2 மார்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இந்த ஒரு டாட் இது வந்து சும்மா ஒரு கேல்குலேஷனுக்காக தான். இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம், அப்புறம் இந்த பக்கம் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த லாஸ்டா ஒரு லைன் மிடில்ல ஒரு மார்க் பண்ணோம்ல அதை ஸ்ட்ரைட் கோடு போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. கீழே லாஸ்டா அதாவது மிடில்ல மார்க் பண்ணோம்ல லாஸ்டா ஒரு மார்க்கிங், அதில் வந்து நான் ஸ்ட்ரைட் கோடு போட்டாச்சு. இப்போ நம்ம ஷேப் கொடுக்கணும். ஸோ ஷேப் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க இருந்து இங்க வருது இல்லை எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அதை 3ஆல நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா 9.75 இருக்கு. ஸோ 9.75 நம்ம 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 3.25 இன்ச் வரும். ஸோ 3.25 அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஜென்ரலான கேல்குலேஷன் தான். ஓகேவா? இங்க எவ்வளோ வருது அந்த 1.5 இன்ச் விட்டுட்டு பேலன்ஸ் எவ்வளோ வருதோ அதை 3ஆல நம்ம டிவைட் பண்றோம். ஸோ டிவைட் பண்ணா நமக்கு 3.25 வருது. 3.25 வச்சு நம்ம மார்க் பண்ணி இப்படி ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டாச்சு. இப்போ இந்த சைட்ல நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல இந்த மார்க்கிங் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அதாவது நெக் சைட்ல இருக்கிற பார்ட்ல வந்து ஜாயின் ஆகணும். ஓகேவா? நெக் சைட்ல இருக்கிற பார்ட்டோட இந்த அதாவது பட்டி வந்து ஜாயின் பண்ற இடத்துல இருந்து இந்த பார்ட்டுக்கு போய் ஜாயின் ஆகணும். ஃபர்ஸ்ட் பார்ட், இது செகண்ட் பார்ட், இது தேர்ட் பார்ட். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல போய் ஜாயின் ஆகணும். இப்போ ஆமோல் கிட்ட எது போய் ஜாயின் ஆகும் அப்படின்னா இந்த செகண்ட் பார்ட்டை இதையும் நம்ம ஹாஃபா பிரிச்சுக்கணும். ஸோ செகண்ட் பார்ட் அதாவது 3.25 இருக்குல்ல 3.25ல பாதி அப்படின்னா 1.5க்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக வரும். ஸோ இது எங்க வந்து ஜாயின் ஆகணும் அப்படின்னா இந்த ஆமோல் கிட்ட போய் ஜாயின் ஆகணும்.
ஓகேவா? சரி, இப்போ இதை வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணியிருக்கோம், இதை வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையுமே வந்து நம்ம அந்த லைனை வந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல ஷார்ப்பாக வரும். இதை வந்து நம்ம ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணணும். புரியும்னு நினைக்கிறேன். நம்ம இங்க இருக்கிற மெஷர்மெண்ட்டை 3ஆ டிவைட் பண்ணியிருக்கோம். 3ஆ டிவைட் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்னு போட்டுட்டோம். இப்போ இந்த பக்கம் ஒரு மார்க்கிங் இருக்கு, இந்த பக்கம் ஒரு மார்க்கிங் இருக்கு. இந்த பக்கம் அப்படிங்கிறது நெக் சைடு. நெக் சைடில் இருக்கிற மார்க்கிங் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட போய் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஆர்ம்ஹோல் சைடில் இருக்கிற மார்க்கிங்கை வந்து செகண்ட் பார்ட்டோட மிடில் போய் ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த லைன் அப்படியே நம்ம இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு கட்டம் மாதிரி வரும். பட் இப்படி இல்லாமல் நம்ம ஷேப்பாக எடுத்துட்டு வரணும். இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக போகும். மெஷர்மெண்ட் பெருசாக இருக்கிறவங்களுக்கு அதிகமாக போகும், சின்ன மெஷர்மெண்ட்டுக்கு தேவையில்லை. ஸோ ஓகேவா? இப்போ வந்து நெக்குக்கான ஷேப் கொடுத்துக்கலாம். நெக்குக்கான ஷேப் வந்து நார்மலாக நம்ம வந்து பேக் நெக்குக்கு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி லைட்டாக ஒரு கர்வு. ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோலுக்கான ஷேப் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம்ல, இதை விட ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி ஒரு மார்க் போட்டுட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு லைன் போட்டுட்டு இங்கேருந்து அப்படியே ஒரு கிராஸாக ஒரு லைன். ஓகேவா? புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் கொடுத்துட்டு இந்த லைன் அப்படியே நம்ம கிராஸாக எடுத்துகிட்டு போயிருக்கோம். எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து நம்ம ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கோம்ல, அங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு வர அளவுக்கு நம்ம ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். இது 3/4 இன்ச்சு. பேக்கில் வந்து நம்ம 1 இன்ச் கொடுத்தோம், இப்போ இங்கே 3/4 இன்ச்சு கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த லைன் போட்டோம்ல, இப்போ ஒரு லைன் போட்டோம்ல, அந்த லைன் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 5.5 இன்ச் இருக்குது, 5.5ல் பாதி 2.25. ஸோ 2.25 மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். அவ்வளோதான். புரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வந்து இப்படியே போட்டு நம்ம ஏற்கனவே மார்க்கிங் கொடுத்து வச்சுருக்கோம், அதை அப்படியே கனெக்ட் பண்ணணும். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது கொஞ்சம் அப்படியே உள்ளே வந்திருக்கும், இது கொஞ்சம் வெளியே வந்துட்டு வரும். அவ்வளோதான். ஸோ இப்போ ஓவரால் பிளவுஸோட கட்டிங்கில் நம்ம என்னென்ன மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது ரெண்டையும் சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து நான் சொல்லிடுறேன் என்னென்ன மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து திரும்பவும் புரிஞ்சுக்கிறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். நீங்கள் பர்ஃபெக்டாக மார்க் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் இருக்கோ நீங்கள் வந்து உடனே அந்த இடத்த நீங்கள் வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ திரும்ப நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளவுஸோட செஸ்ட் ரவுண்டும் பிளவுஸோட லெங்க்த்தும் எடுத்துக்கிட்டோம். அது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த ஆர்ம்ஹோல்லேருந்து இந்த ஆர்ம்ஹோல் வரைக்கும் எடுத்திருக்கோம் செஸ்ட் ரவுண்டு. லெங்த் வந்து பிளவுஸோட பேக் ஹைட் மட்டும் எடுத்திருக்கோம். எடுத்ததுக்கு அப்புறம் 1.5 இன்ச்சு கீழே நம்ம லைன் போட்டுட்டோம். 1.5 இன்ச்சு லைன் போட்டதுக்கு அப்புறம் பேக் ஹைட் எடுத்திருந்தோம்ல 13.25, அந்த மெஷரையும் நம்ம எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் செஸ்ட் ரவுண்ட் வந்து 2ஆல டிவைட் பண்ண 19 இன்ச் இருந்தது. இன்னும் இந்த நான் போட்ட பிளவுஸ்ல அந்த 19 பாதியா டிவைட் பண்ணோம்னா 9.25 மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பிளவுஸை ஃபோல்ட் பண்ணி வச்சு நெக்கோட டெப்த், நெக்கோட இறக்கம், நெக்கோட அகலம், ஷோல்டரோட அகலம், ஆர்ம்ஹோல் அளவு எல்லாம் வச்சு மார்க் பண்ணி நம்ம வந்து ஷேப் கொடுத்தாச்சு. ஷேப் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பேக்குக்கான தையலுக்காக ஒரு லைன் போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கான தையலுக்காக ஒரு லைன் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் தான் நம்ம மெஷர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து பேக்ல இருக்கிற ஆர்ம்ஹோல் எவ்வளோ இருக்கோ அதே மெஷர்மெண்ட் எடுத்து ஃப்ரண்ட்லேயே நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஆர்ம்ஹோல் எடுத்து அந்த பாக்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ போட்டதுக்கு அப்புறம் பிளவுஸோட ஹூக் சைடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூக் சைடு ஒரு சில பிளவுஸ்ல வந்து ஹூக் இந்த பக்கம் வச்சிருப்பாங்க. அதாவது இங்க பாருங்க, இப்படி நான் போட்டு காட்டும் போது நார்மலா வந்து நிறைய நம்ம இந்த சைட்ல ஸ்டிச் பண்ற பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரைட்ல ஹூக் இருக்கும், லெஃப்ட்ல மாட்டுற மாதிரி இருக்கும். பட் நீங்க மதுரை, தேனி அந்த சைட்ல இருக்கிற பிளவுஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல ஹூக் இருக்கும், ரைட்ல மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நான் நிறைய பிளவுஸ் அப்படிதான் பார்த்துருக்கேன். நம்ம ஏரியா ஃபுல்லா வந்து நம்ம ரைட்ல வச்சு லெஃப்ட்ல மாட்டுவோம். பட் அந்த சைட்ல இருந்து வர பிளவுசஸ் எல்லாமே வந்து லெஃப்ட்ல ஹூக் இருக்கும், ரைட்ல மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன இருந்தாலும் ஹூக் சைடு எடுத்துக்கோங்க. ஒருவேளை இந்த பக்கம் ஹூக் இருந்ததுன்னா இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டை வைக்காம பேக்கை வச்சு இப்படி பண்ணீங்க அப்படின்னா, அதாவது
நல்ல பக்கத்தை வச்சு மார்க் பண்ணாம கெட்ட பக்கம் வச்சு மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெக் எடுத்துக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த பட்டியோட அளவு எடுத்துக்கிறோம், மிடில் மார்க் பண்ணிக்கிறோம், ஃப்ரண்ட் ஹைட் மார்க் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் ஆமோல் பக்கமா வச்சு அந்த மார்க்கிங்கும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட் எவ்வளவு இருக்கோ அதை 3ஆ டிவைட் பண்ணிக்கிறோம். 3ஆ டிவைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இந்த நெக் சைட்ல இருக்கிற மார்க்கிங் கனெக்ட் பண்றோம். இந்த ஆமோல் சைட்ல இருக்கிறது செகண்ட் பார்ட்டோட மிடில்ல கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணிட்டு இது ரெண்டையும் வந்து ஒரு இடத்துல எடுத்துட்டோம்னா ஒரு ஜாயின் வருது, அந்த இடத்துல வந்து அப்படியே ஷேப்பா கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கோட